வந்தவங்களுக்கெல்லாம் என்னோட ஹஸ்பண்டும், என் பையனும் ஃபேண்டா ஊத்தி குடுத்தாங்க. இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. அதே மாதிரி என் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி வெளியில விளையாடிட்டு இருக்கான். அதனால இப்போ கடைசியா வந்தவங்களுக்கு கொண்டு நான் ஃபேண்டா ஊத்தி குடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளேட்டுக்கெல்லாம் மேல வந்து இந்த மாதிரி டாப்பர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேபி ஷவரோட டாப்பர்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து வச்சுட்டுருந்தேன். எடுத்து குடுத்துட்டுருந்தேன். என்னோட சித்தி, எங்க அம்மா, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணுலாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் இது மாரி இந்தந்த பிளேட்ல இது வைங்கன்னு சொல்லி எடுத்து குடுத்துட்டுருந்தேன். எல்லாம் வச்சுட்டுருந்தாங்க. எங்க அம்மா போய் வேற சாரி கட்டிட்டு வந்தாங்க. வரும்போது வேற சாரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே ஃபங்ஷனுக்கு இந்த சாரி கட்டலான்னு சொல்லிட்டு எங்க அம்மா சாரி கட்டிட்டு இருந்தாங்க. இந்த பலூன் டெக்கரேஷன்லாம் என் பையன் வந்து டெக்கரேட் பண்ணிட்டான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் வரல. அதனால அவன் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் அவன் உள்ளேயே வரவே இல்ல. வெளியில விளையாடிட்டு தான் இருக்கான். நானும் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் சேர்ந்து பிளேட் டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் நான் தான் போட்டேன். ஒரு கையில கேர்ளு, ஒரு கையில பாய்ன்னு போட்டிருப்பேன். ஆனா என்னால அத கூட சரியா வீடியோ எடுக்க முடியல. எனக்கு டைமே இல்ல. ஏன்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இப்ப தான் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டே இருந்தேன். அவங்களலாம் வச்சுட்டு தான். அதனால சரி அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். அதனால இந்த ப்ளவுஸ வந்து என்னால முழுசா வந்து நான் பண்ண டிசைன் எல்லாம் என்னால ஃபோட்டோ எடுக்க முடியல. டெக்கரேஷன்லாம் நைட்டே பண்ணி வச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா நைட்டே பண்ணா பலூன்லாம் காத்து போயிடும். அதனால எல்லாமே காலையில தான் பண்ணேன். தட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தட்டை வந்து சேருக்கு பக்கத்தில் வைக்க சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உட்காந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேர்லாம் போட்டுட்டு, சேருக்கு கொஞ்சம் கீழே இது மாதிரி எல்லாம் தட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்த 5 வகை சாப்பாடையும் ஒரு தட்டில் வச்சு அதையும் முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பழம், பூவு, வளையல், மாலை, புடவை இதெல்லாம் சேர்த்து 11 தட்டு வச்சாங்க. எங்கள் சித்தி வந்து எனக்காக லட்டு, ரவா லட்டு, முறுக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடையிலையும் பிஸ்கெட்டு, முறுக்கு அதெல்லாம் வாங்கி எங்கள் சித்தி ஒரு 5 தட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து 5 வகை சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு தட்டு வச்சாங்க சாரி வச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு பிளேட்டில் பூவு, பழம், சாரின்னு அவங்க ஒரு தட்டு வச்சாங்க. மொத்தம் 19 தட்டு வச்சாங்க.